Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6 Access 2013 design view. We will see the topic parts of the table design page. So நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசைன் வியூ ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேபிள்ஸை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிசைன் வியூ ஆப்ஷன்ஸில் பேஜுக்கான தட் மீன்ஸ் டேபிள் கிரியேஷன் அண்டு டேட்டா டைப்ஸை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஆப்ஷன்ஸில் இந்த டிசைன் பேஜஸில் என்னென்ன காலம் ஃபீல்டு அவைலபிளில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் காலம், தட் மீன்ஸ் நேம் ஆஃப் த ஃபீல்டு காலம் ஃபர்ஸ்ட் ஒன் ரோஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுவீங்க. தென் செகண்ட் ஒன் டேட்டா டைப், என்ன டேட்டா டைப்பை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறீங்க. தென் ஃபைனலாக டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் அண்ட் தென் ஃபீல்டு நேமுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கொடுக்காம ஜஸ்ட் அது ஷார்ட் வேர்டில் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறீங்க, இந்த டிசைன் பேஜ் வியூவில் யூஸ் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன் ஃபர்ஸ்ட் ஒன் click on any field selector to select a field. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு செலக்டர் ஆப்ஷன் in this right hand side போர்ஷன்ஸில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைட் செலக்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீல்டு ஆப்ஷன்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீல்டு ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஃபீல்டு செலக்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மெத்தடில் நீங்கள் என்டர் பண்ணுற ஒவ்வொரு ஃபீல்டையும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ யுவர் டிசைடட் ஃபீல்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஒன் ஃபீல்டை நீங்கள் நேம் என்டர் பண்ணியிருக்கீங்க, தட் மீன்ஸ் எம்ப்ளாயி நேம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி நேம் ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபீல்டு செலக்டர் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலரான எம்ப்ளாயி ஃபீல்டு நேமை நீங்கள் என்டையர் ஃபீல்டு நேம் டேட்டா டைப் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. தென் யூ கேன் தென் இன்சர்ட் எ ரோ அபவுட் த செலக்டட் ஃபீல்ட், delete a row or drag a row up or down to reposition the field in the table. At the same time இந்த செலக்டர் ஃபீல்டு செலக்டர் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஃபீல்டை ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்டை நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும். தட் மீன் செலக்ட் ஃபீல்டு ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி. தென் செகண்ட் ஒன் delete row, அந்த என்டையர் ஃபீல்டையும் நீங்கள் delete பண்ண முடியும், ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அந்த ஃபீல்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஒன் மோர் ஃபீல்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன் மோர் ஃபீல்டை நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த delete the row ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் என்டையர் ஃபீல்டை delete பண்ணிவிட்டு தென் another ஒன் ஃபீல்டை நீங்கள் ஃபீல்டு நேமை இன்சர்ட் பண்ண முடியும். தென் அட் த சேம் டைம் ரோவுடைய பொசிஷன், தட் மீன்ஸ் அந்த ஃபீல்டுடைய பொசிஷன் நீங்கள் ரீசேஞ்ச் பண்ணணும், ரீபொசிஷன்ஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் அந்த ஃபீல்டு செலக்டர் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் அப் வேணுமா டவுன் வேணுமான்றதை சூஸ் பண்ணி ஃபீல்டுடைய பொசிஷன்ஸை நம்ம ரீசேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. தென் the field selector box also identifies the primary key field of the table by displaying the primary key icon. That means a small pictures of a key with a right pointing arrow. So இந்த field selector boxesல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஐக்கான் சிம்பிள்ஸ் விசிபிள் ஆகும், ஸ்மால் கீ ஐக்கான். ஸோ இந்த கீ ஐக்கான் தான் என்னென்னா ப்ரைமரி கீக்கான ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ப்ரைமரி கீ செட் ஆகி இருந்தது அப்படின்னா உங்களுக்கான அந்த கீ ஐடென்டிஃபிகேஷன் ஐக்கான் உங்களுக்கு ஷோ ஆகும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு செலக்டர் பாக்ஸஸில். ஸோ சப்போஸ் ப்ரைமரி கீயை எந்த ஒரு ஃபீல்டையுமே நீங்கள் செலக்ட் பண்ணலை அப்படின்னா அந்த எனி லொக்கேஷன் த ஃபீல்டு செலக்டர் பாக்ஸஸ் ஆஃப் ஏரியாவில் எந்த லொக்கேஷன்ஸ்லையும் உங்களுக்கான ஐக்கான் கீ ஐக்கான் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்காது. ஓகேங்களா. த ஃபீல்டு செலக்டர் பாக்ஸ் ஆல்சோ ஐடென்டிஃபைஸ் த ப்ரைமரி கீ ஃபீல்ட்ஸ் ஆஃப் த டேபிள் பை டிஸ்பிளேயிங் த ப்ரைமரி கீ ஐக்கான். தட் மீன்ஸ் ஒரு ஸ்மால் ஐக்கான் உங்களுக்கு ஷோ ஆகும். a small pictures of a key with a right pointing arrow. ஸோ அந்த ரைட் பாயிண்டிங் ஏரோவில் உங்களுக்கான ஒரு ஸ்மால் கீ ஐக்கான் பிக்சர்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா. தென் திஸ் இஸ் த பார்ட்ஸ் ஆஃப் த டேபிள் டிசைன் வியூ. ஸோ இந்த பார்ட் ஆஃப் டேபிள் டிசைன் வியூவில் பாருங்கள், நார்மல் டேபிள் வியூ, இந்த டேட்டா டிசைனிங் வியூவில் நமக்கான டேபிள்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் டேபிள்ஸை மேக் பண்ணுறாங்க. அந்த டேபிள் ஆஃப் லொக்கேஷன் டேபிள் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபீல்டு நேம் இன்சர்ட் பண்ணுறாங்க, ஐட்டம் கோட். ஸோ அந்த ஐட்டம் கோடுக்கு ரெலவெண்ட்டான டேட்டா டைப் என்னன்றதை சூஸ் பண்ணுறாங்க, ஷார்ட் டெக்ஸ்ட்.
ஸோ இந்த போர்ஷன்ஸில் பாருங்கள், திஸ் இஸ் த ஃபீல்டு செலக்டர் பாக்ஸ். ஸோ இந்த ஃபீல்டு செலக்டர் பாக்ஸில் நோ ஒன் சிம்பிள், எந்த ஒரு சிம்பிள் ஆப்ஷன்ஸுமே ஐடென்டிஃபைடாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே என்னென்னா ஐட்டம் கோடுக்கு நோ ஒன் ப்ரைமரி கீஸை செட் பண்ணலை. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், ஸோ ஆஃப்டர் தட் இமேஜஸில் பாருங்கள், ஸோ எந்த பார்ட் ஆஃப் போர்ஷன்ஸில் ஐட்டம் கோடுக்கு ப்ரைமரி கீஸை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ப்ரைமரி கீஸ் சிம்பிள் அண்ட் ஃபீல்டு செலக்டர் பாக்ஸஸில் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ நீங்கள் ஐட்டம் கோட்ஸ்க்கு ப்ரைமரி கீஸாக நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டூப்ளிகேஷன்ஸ் வராது. தட் மீன்ஸ் ரிப்பீட்டேஷன் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஐட்டம் கோடுக்கு ரிப்பீட்டேஷன் ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? த பார்ட் ஆஃப் த டேபிள் டிசைன் வியூ. தென் நெக்ஸ்ட், ஃபீல்டு நேம். இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், அந்த டிசைனிங் ஆஃப் த ஃபீல்டு டேட்டா ஷீட் வியூடைய டிசைன் வியூவில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நேம் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபீல்டு நேம் ஆப்ஷன்ஸில் என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க? ஹியர் யூ லிஸ்ட் த ஃபீல்டு நேம் ஃபார் த டேபிள் யூ வாண்ட் டு கிரியேட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபஸ்ட்டு ஃபீல்டு நேமை நம்ம என்ன இன்சர்ட் பண்ணோம்? ஐட்டம் கோட். ஸோ இந்த ஐட்டம் கோடு தான் உங்களுக்கான ஃபீல்டு நேம் 1. ஸோ டிஃபால்ட்டாக no one field name is there. So here you list the field name for the table you want to create. நமக்கு தேவையான மாதிரி field உடைய நேமை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த டேபிள்ஸில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். Then next one, data type. ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் ஃபீல்டு நேமை நம்ம என்ன டிசைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் கோட் அப்படின்ற ஃபீல்டு நேமை நம்ம மேக் பண்ணோம். தென் டேட்டா டைப், அதுக்கு ரிலவெண்ட்டான டேட்டா டைப் பாருங்கள். எஸ், ஹியர் யூ ஸ்பெசிஃபை த டைப்ஸ் ஆஃப் டேட்டா that the field can contain. When you add a new field in the design view, it is by default assigned the short text data type. For example, நீங்கள் first field நேமுக்கு என்ன டேட்டா டைப்பை நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க? Here you specify the types of data that field can contain. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃபீல்டு நேமுக்கு ரெலவெண்ட்டான அப்ராப்ரியேட்டான டேட்டா டைப் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு டேட்டா டைப் ஆப்ஷன்ஸ்க்கான ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. தட் மீன்ஸ் ஃபீல்டு கேன் கண்டைன் மோர் தென் டேட்டா டைப். ஸோ அதில் இருக்க ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரெலவெண்ட்டான அப்ராப்ரியேட் டேட்டா டைப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். when you add a new field in the design view, it is by default assigned the short text data type. இப்போ டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெக்ஸ்ட் டேட்டா டைப்பாக உங்களுக்கு ஷோ ஆகுது. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் தட், ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, அனதர் ஒன் டேட்டா டைப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ண அப்படின்னா இஃப் யூ யுவர் சாய்ஸ் கோ டு சேஞ்ச் த டேட்டா டைப். ஓகே, தென் the next one, you can change the field's data type by clicking on the arrow next to entire in the data type column. ஸோ இந்த டேட்டா டைப் காலமில் இருக்கிற ட்ராப் டவுன் ஏரோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். அந்த ட்ராப் டவுன் ஏரோ ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்டையர் டேட்டா ஃபீல்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும், இந்த லிஸ்ட் ஆஃப் த டேட்டா டைப். ஸோ அந்த டேட்டா டைப்லேருந்து யூ வாண்ட் டு டிசைட், ஸோ அப்ராப்ரியேட்டான டேட்டா டைப் என்ன உங்களுக்கு தேவைப்படுது. யூ கேன் சேஞ்ச் த ஃபீல்டு டேட்டா டைப் பை கிளிக்கிங் ஆன் த ஏரோ நெக்ஸ்ட் டு என்டையர் இந்த டேட்டா டைப் காலம். ஸோ இந்த டேட்டா டைப் காலமில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி டேட்டா டைப்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் select a new data types from the list that appears. So select the new data type. So the select a new data type எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த லிஸ்ட் ப்ராப்பர், தட் மீன்ஸ் டேட்டா டைப்ஸ் உடைய லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ஸ் இருக்கு. அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு தேவையான டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். select a new data types, select a new data type from the list that appear. So அந்த லிஸ்ட்ல இருக்கிற any one data types நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். Then next one is the last one option, description. So description is the not important one. This is the optional one of the column in your part of the data table design page. So the data table design pagesல description என்ற ஒரு field options இருக்கு. அந்த descriptions field பார்த்தீங்கன்னா optional field. ஸோ இந்த ஃபீல்டு லொக்கேஷன்ஸில் நீங்கள் கம்பல்சரி என்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது நாட் நெசசரி. இஃப் யூ வாண்ட் டு என்டர், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை அந்த ஃபீல்டு நேமுக்கான ஈக்குவலன்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் இட் கண்டைன்ஸ் அண்ட் ஆப்ஷனல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த ஃபீல்ட். ஸோ உங்களுக்கு ரெலவெண்ட் தேவையான ஆப்ஷனல்ஸ் டேட்டா டைப்ஸ்க்கான ஃபீல்டு நேமுக்கான ரெலவெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸை
இந்த டிஸ்கிரிப்ஷன் காலம்ஸ் குள்ளார, தட் மீன்ஸ் அந்த ஃபீல்ட் ஏரியாக்குள்ளார நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இட் கண்டெயின் அண்ட் ஆப்ஷனல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த ஃபீல்டு. ஓகேங்களா? தென் ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் சாப்டர் 6 அக்சஸ் 2013 டிசைன் வியூவில் இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் த டேபிள் டிசைன் பேஜ் ஆப்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் another one டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.